A body of mass m is attached to the lower end of a spring. ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, இதுல mன்ற மாஸ் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். லோவர் the spring has a negligible mass. எப்பவுமே நம்ம ஸ்ப்ரிங்ன்றது மாஸ் இல்லாத, மாஸ் அட்டாச்ட் மட்டும்தான் மாஸ் உண்டு. அப்ப அந்த ஸ்ப்ரிங்க்கு மாஸ் கிடையாதுன்னு தான் எடுக்கணும். when the mass is slightly pulled out, it oscillates with a period. m இருக்கிறப்ப பீரியட் வந்து 3 செகண்ட்ஸ். இதுதான் முக்கியம். இப்ப என்ன பண்ணோமா, மாஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 1 kg. அப்ப அதே ஸ்ப்ரிங் இப்ப மாஸ் பிகம் m plus 1 kg. அதோடைய டைம் பீரியட் என்ன? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. So the time period of oscillation become 5 செகண்ட். இது என்ன ஆகி போச்சு, அவன் வேல்யூ கொடுத்துட்டான். நியூ டைம் பீரியட் become 5 செகண்ட். What is this original mass? The m கேட்டு. First case, t equal 2 pi into root of m by k. இது கொடுத்தாச்சு. இதோடைய வேல்யூ வந்து 3 செகண்ட்ஸ், which is 3. ரெண்டாவது கேஸ் 2 pi into root of m become m plus 1. ரெண்டாவது கேஸ் m plus 1 by k. எவ்வளவு செகண்ட்? 5. புரியுதாப்பா? டைம் பீரியட் கொடுத்தாச்சு. ரெண்டும் ஒரே ஸ்ப்ரிங் தான். ஃபர்ஸ்ட் mன்ற மாஸ், அடுத்த m plus 1 மாஸ். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சேம். அவ்வளவுதான். இப்ப நீ 1 divided by 2 போட்டுடலாமா? அப்போ 1 divided by 2 போடுறேன். 3 by 5 equal to, இது மேல இருக்கும், m by m plus 1. ரூட்குள்ளதான் இருக்குன்றத மறந்துடாத. ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் போடு. 9 by 25 equal to m by m plus 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிரு. 9m plus 9 equal to 25m. அப்போ இதோட கண்டிஷன் முடிச்சிடுறேன் பாரு. 9m இந்த சைட் கொண்டு போயிரு. 9 is equal to 25 minus 9. அப்போ 25 minus 9 is 16. Yeah. அப்போ m will be equal to 9 by 16. அவ்வளவுதான் ஆன்சர். 9 by 16 is the original mass. ஃபாலோ பண்ணீங்களா? 9 by 16 is the mass. போட்டு பார்த்துக்கங்க. புரிஞ்சு போட்டேன்னா ஈஸியான சம்.